சேலத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் புடை சூழ நடந்த எருதாட்ட விழா வழக்கமான உற்சாகத்துடன் கோலாகலமாக களை கட்டியது. எருதாட்டத்தின் முக்கியத்துவம் குறித்த கூடுதல் தகவல்களுடன் விளக்கும் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். ஆடிப்பட்டம் தேடி விதைக்கச் சொல்கிறது தமிழரின் பாரம்பரியம். ஆடி மாதத்தில் விதை விதைத்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்பதால் இந்த நம்பிக்கை காலம் காலமாக நீடிக்கிறது. தமிழரின் அறுவடை திருவிழாவான பொங்கல் திருநாளில் கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தி ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது போல விதை விதைக்கும் பருவத்திலும் கால்நடைகளுக்காக எருதாட்ட நிகழ்வு நடத்தப்படுவது சேலம் பகுதி கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. விவசாயிகளின் உற்ற தோழனாய் திகழும் கால்நடைகளுக்கு சிறப்பு செய்யும் வகையில் மாடுகள் அலங்கரிக்கப்பட்டு கிராமத்தின் முக்கியமான கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்வே எருதாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டில் காளையை அடக்குவது போல எருதாட்டத்தில் மாடுகளுக்கு ஆட்டம் காட்டுவது சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. காளையின் உரிமையாளர் மாட்டின் இருபுறமும் கயிற்றால் பாதுகாப்பாக பிடித்துக் கொள்ள மற்ற இளைஞர்கள் மாடுகளுக்கு விளையாட்டு காட்டியபடியே வலம் வருகின்றனர். சக மனிதர்களை மட்டுமல்லாது அனைத்து ஜீவராசிகளையும் நேசிப்பது விவசாயிகளுடைய வழக்கம் என்பதால் இந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்படுகிறது. சிறு கன்றாக இருக்கும் போது தொடங்கி பெரிய காளை மாடாக வளர்ந்த பின்னரும் அந்த வீட்டில் உள்ள இளைஞர்கள் மாடுகளை தங்களது சகோதரன் போலவே எண்ணி பழகுகிறார்கள். சகோதரர்கள் ஊர் பொதுவில் விளையாடுவது போலவே இந்த எருதாட்டம் கொண்டாடப்படுகிறது. சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி கிராமத்தில் உள்ள மூங்கில் குத்து முனியப்பன் கோவில் வளாகத்தில் ஆண்டுதோறும் எருதாட்ட விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. வழக்கம் போலவே இந்த ஆண்டும் எருதாட்டம் நடைபெற்ற இடம் இளைஞர்களின் கொண்டாட்ட மையமாகவே மாறியிருந்தது. சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாடுகள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் புடைசூழ எருதாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனால் அங்கு உற்சாகம் கரை புரண்டோடியது. சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த எருதாட்ட நிகழ்வினை காண மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அங்கு குவிந்திருந்தனர். ஆர்வம் மிகுதியில் கோவில் கோபுரத்தின் மீது ஏறி அமர்ந்தபடி இளைஞர்கள் உட்பட அனைவரும் எருதாட்டத்தை கண்டுகளித்தனர். விவசாயத்தையும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளையும் கௌரவப்படுத்திடும் வகையில் நடத்தப்பட்ட இந்த எருதாட்டம் அனைத்து தரப்பினரையும் உற்சாகப்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.